அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, துள்ளி குதிச்சு இருக்கிறார் இல்லையா, இந்த காலை பருவம் இருக்கு இல்லையா, துள்ளி குதிச்சு ஆடுறாங்க இல்லையா, அதுதான் அந்த காலை பருவத்து ஆண்களுடைய ஆட்டத்தில் தோன்றுகின்ற துடுக்கு செய்கைகளெல்லாம் ஒடுக்கி, அந்த ஒடுக்கிறது யார்? காம மடந்தையர்னு சொல்கிறார், பெண்கள் அப்படின்னு சொல்கிறார். காம மடந்தை என்னும் கொள்ளிவாய் பேய் அப்படிங்கிறாரு. அந்த கூட்டத்தில் ரொம்ப ஆர்வம் பொங்கி அலைஞ்சேன். இது என்னுடைய இதுக்கு ஆகாது, எனக்கு என்னுடைய அறத்துக்கு ஆகாது, என்னுடைய அமுதமானவனே திருவொற்றியூரில் எழுந்தருக்கணும் வேந்தே, மனத்துல சிந்தை ஊறுகின்ற செந்தேனை நிறைய உண்டு நெஞ்சம் உருகி ஆனந்த கடல் போன்ற கண்ணீரை சொரிகின்ற மெய்யடியார்கள் எடுத்து வாயில் அப்படியே போட்டு சாப்பிட்ற மாதிரிய ஞானமாகி அமுதமானவனே அப்படின்னு சொல்கிறார். இதை தான் வேறு ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி ஆடவர் கூட்டத்தில் நான் போய் துடுக்கு நிறைஞ்ச செய்கைகள்லாம் செஞ்சு போய் அந்த காம மடந்தை என்னும் கொள்ளி வாய்ப்பைகள் கூட்டத்தில் போய் ஆர்வம் மட்டும் அலைஞ்சேன். அது என்னுடைய அறத்துக்கு அனாத வாழ்வது, அதுலேருந்து என்னை நீக்கினேன் அப்படிங்கிறதால இந்த பாட்டை பாடுறார். பாட்டை படிக்கிறேன். துள்ளி வாய் மடுக்கும் காலையர் ஆட்டத் துடுக்கினை, துள்ளி வாய் மடுக்கும் காலையர் அட்டத் துடுக்கினை, ஒடுக்குறும் காம கொள்ளிவாய் பேய்கள் எனும் மடவியர், ஒடுக்குறும் காம கொள்ளிவாய் பேய்கள் எனும் மடவியர்தம் கூட்டத்துள் நாட்டம் வைத்து உழன்றேன், உள்ளிவாய் மடுத்து உள்வுருகி ஆனந்த உததி போல் கண்கள் நீர் உகுப்பார், அல்லிவாய் மடுக்கும் அமுதே எங்கள் அண்ணலே ஒற்றியூர் அரசே அப்படிங்கிறார். என்னன்னா, துள்ளி வாய்மடுக்கும் காளையர் ஆட்டத்தில், காளையர் ஆட்டத் துடுக்கினை ஒடுக்குறும் காம கொள்ளிவாய் பேய்கள் எனும் மடவியர். காலப்பருவத்தில் நம்ம ஆம்பளைங்க ஆடவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆம்பளைங்களுக்கு ஆடவர்னு சொல்லுவாங்க. அந்த காலை பருவத்தில் ஆடவருடைய நடவும் செயலும், அவங்க நடையும் செயலும் துள்ளுறது மாதிரி தானே இருக்கும், துள்ளும் இயல்பு தானே. அதை தான் துள்ளி வாய் மடுக்கும் காளையர் அப்படின்னு சொல்கிறார். துள்ளி வாய் மடுக்கும் காளையர் அட்ட துடுக்கினை. துடுக்குன்னா என்னன்னா, அச்சம், அது அவங்களுக்கு அச்சம் இருக்காது, இது தப்பு செய்கிறோமா இல்லையாங்கிற இந்த ஆராய்ச்சி இருக்காது, அப்படி செய்வது தான் துடுக்கு. அதை தான் துள்ளி வாய் மடுக்கும் காளையர் அட்ட துடுக்கு ஆச்சுங்களா, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த காளையாற்ற துடுக்கு, அந்த துடுக்கை யார் ஒடுக்கிறா? துடுக்கினை ஒடுக்குறும் காம கொள்ளி வாய்ப்பைகள் எனும் மடவியர். மடவியர்னா பெண்கள்னு அர்த்தம், மகளிர்னு அர்த்தம். அந்த துடுக்கு மகளிர் கூட்டத்தினால் குன்றுவது பற்றி துடுக்கினை ஒடுக்குறும் காம மடவியர் அப்படின்னு சொல்கிறார். மடவியர், மடவார், மடவியர்னு வந்தது பெண்கள். அதை என்ன சொல்கிறாரு? கொள்ளிவாய் பேய்கள் எனும் மடவியர் அப்படிங்கிறார். அப்போ காம கூட்டமே விரும்புகின்ற மகளிர் கொள்ளிவாய் பேய்களில் அது ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப பெண்களுடைய இந்த விலைமாதர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி அவர் குறிப்பிடுறாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு, கொள்ளிவாய் பேய்கள் எனும் மடவியர். அந்த கூட்டத்துக்குள்ள மடவியர்தம் கூட்டத்துள் நாட்டம் வைத்து உழன்றேன். நாட்டம் வைத்து உழன்றேன் அப்படின்னா ஆர்வமுற்று, நாட்டமுற்றுன்னா ஆர்வமுற்று அலைந்தேன். இவரும் அலைஞ்சாருன்னு சொல்கிறார் அவர். நாட்டமுற்று அலைந்தேன்,
உள்ளி வாய் மடுத்து. உள்ளி வாய் மடுத்துன்னா உள்ளி வாய் மடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இறைவனுடைய திருவடியை சிந்திப்பவர்களுக்கு என்னன்னா அப்படியே தேன் மாதிரி பெருகி அது மனசுக்குள்ளே நிறையிறதுனால அதை அப்படியே சாப்பிட்டு திகட்டி போய் அந்த பேரின்பத்தினால கண்களில் கடல் நீர் போல் சொறிவாங்களாமா. ஆச்சுங்களா? உகுப்பார்கள், அப்படியே சொறிவார்கள். உள்ளிவாய் மடுத்து உள்ளுருகி ஆனந்த உததி போல் கண்ணீர் நீர் கண்ணீர் கண்கள் நீர் உகுப்பார் அப்படிங்கிறார். உததினா கடல்னு அர்த்தம். உததி அப்படின்னா கடல். உள்ளிவாய் மடுத்து உள் உருகி ஆனந்த உததி போல் கண்கள் நீர் உகுப்பார் சொறிவார் அப்படின்னு அந்த கண்களில் கடல் போல நீர் சொறிவர் அந்த ஆனந்தத்தை கண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிந்திப்பவர் உள்ளத்தில் தான் அந்த மாதிரி ஊறும். அதை தான் உள்ளிவாய் மடுத்து உள் உருகி ஆனந்த உததி போல் கண்கள் நீர் உகுப்பார். அதை என்ன பண்ணுவாங்க? அள்ளி வாய் மடுக்கும் அமுதே. அள்ளி வாய் மடுக்கும் அதே. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தண்ணி. இப்போ தாகம் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே தண்ணியை வாரி வாரி மொண்டு குடிப்பாங்க இல்லையா? அதை தான் அள்ளி வாய் மடுக்கும் அமுதே, அந்த அமுதமானவனேங்கிறார். அந்த மாதிரி இறைவனுடைய திருவடி அந்த சிந்தித்தும் போது அந்த தேனை உறிஞ்சுவாங்க. அப்படி மெய்யடிகார் அந்த மாதிரி அந்த வாயில் பெய்து உண்ணும் ஞானமாகி அமுதமானவனே அள்ளி அப்படியே அப்படியே அள்ளி அள்ளி குடிக்கிறது. அந்த மாதிரி அமுதமானவனே எங்களுக்கு தலைவனேங்கிறார். அப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா, பக்தி நெறிக்கு அமையாத, பக்தி நெறியில் போகாமல் அந்த காம மடவியற்கரிக்கன் அந்த நெறியில் அந்த காம மடவி அந்த பெண்கள் நெறிக்கன் உழன்ற அந்த திறம் பற்றி தான் இவர் சொல்கிறார் இந்த பாட்டில். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த மாதிரிலாம் அழிஞ்சிருக்காங்க இல்லையா? அவர் நிறையவே இவருடைய பாட்டு 9 வயசுலேயே பாடுறாரு. அப்போ அது மாதிரி நடந்தாரா அப்படின்னு? நடக்கிறது மாதிரி நம்மளை நடந்த மாதிரி சொல்கிறாரு அவர். அதில் பாருன்னா இவர் வர்ணிக்கிறப்பாருன்னா ஒரு பாட்டு பாடுறாரு. அப்புறம் அதனால் அந்த பாட்டை பாடுறதுனால அவர் அப்படி நடந்தாருன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பாட்டு சொல்கிறேனே. வாலிலே விழிமங்கைய கொங்கையா மலையிலே முகமாயத்திலே அவ தோளிலே இடைச்சூழலிலே சுற்றும் நிதம். வாலிலே விழிமங்கைய கொங்கையா மலையிலே முகமாயத்திலே அவ தோளிலே இடைச்சூழலிலே உந்திச் சுழலிலே சுற்றும் எந்த நெஞ்சம் நின் தாளிலே நின் தனித்த புகழிலே தங்கும் வரம் தர உளம் செய்தியோ அப்படிம்பார். வாலிலே வெளி மங்கையற் கொங்கையா மலையிலே முகமாயத்திலே அவதோளிலே இடைச்சூழலிலே உந்திச் சுழலிலேம்பார. அப்போ அது மாதிரி போவார். அப்பெல்லாம் இல்லை. அவர் அந்த மாதிரி பாடுறாரு 9 வயசில். இன்னொரு இடத்துல பாருமாரு, துடி என்னும் இடை அனம் பிடி என்னும் நடை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது துடி போன்று அந்த இடுப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த உடுக்கை இருக்கு பாருங்க, அது மாதிரி இடுப்பும் பாரு. அதெல்லாம் வர்ணிக்கிறாரு. நிறைய பாட்டு பாடுவார் இந்த மாதிரி. அதுக்காக அவர் நடக்கிறான்னு சொல்லக்கூடாது. அது அந்த மாதிரி படிக்கிறாங்க அவங்க. நம்ம இங்கே நடக்கிறத அப்படியே அது அவங்க பெரிய ஞானிவான்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் இதில் காம என்ன சொல்கிறாரு? துள்ளிவாய் மடுக்கும் காளையர் ஆட்ட துடுக்கினை ஒடுக்கும் காம கொல்லிவாய்பேய்கள் எனும் மடவியர் அப்படிங்கிறார். ஆச்சுங்களா? அதை தான் இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த பாட்டில் இன்னொரு காணொளி. வணக்கம்.